வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 3யோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல புச்சர் டிரான்ஸ்லூசன்ட் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை கொல்றதுக்காக பிரெஞ்சு ஒருத்தன்ட்ட அவனை கொண்டு வந்தான். டிரான்ஸ்லூசன்ட்டோட ஸ்ட்ராங்கான ஸ்கின்னால பிரெஞ்சியால கூட அவனை கொல்றதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். ஹோம்லேண்டர் ஒரு கட்டத்துல காணாம போன டிரான்ஸ்லூசன்ட்டை தேட ஆரம்பிக்கிறான். பிரெஞ்சிக்கு அப்பதான் டிரான்ஸ்லூசன்ட்டோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கும்னு புரியுது. அதனால பாம பின்னாடி வழியா உள்ள சொருகிட்டான். ஹோம்லேண்டரை டைவர்ட் பண்ண பிரெஞ்சியும் புச்சரும் போனப்ப டிரான்ஸ்லூசன்ட் ஹியூவியை ஏமாத்திட்டு தப்பிக்க பார்க்க ஹியூவி பட்டன் அமைக்கி டிரான்ஸ்லூசன்ட்டை செதற விட்டுட்டான். இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 3யோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஹியூவி அவன் உடம்புல இருக்க டிரான்ஸ்லூசன்ட்டோட பிளட் எல்லாம் ஃபுல்லா வாஷ் பேசின்ல கழுவி விட்டுட்டு இருக்கான். புச்சரும் பிரெஞ்சியும் செதறி போன டிரான்ஸ்லூசன்ட்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரெஞ்சி டிரான்ஸ்லூசன்ட் பாடியில இருந்த ட்ராக்கிங் சிப்பை முன்னாடியே கண்டுபிடிச்சு டிசேபிள் பண்ணிட்டான். ஹியூவி ஷாக்ல இருக்கான். அதனால அவனோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். புச்சர் ஹியூவியை தனியா அனுப்ப விரும்பல, அதனால பிரெஞ்சியவும் அவன் கூட போயிட்டு வர சொல்றான். டிரான்ஸ்லூசன்ட் பாடி பார்ட்ஸை அழிக்க முடியாது, அதனால புச்சர் டிரான்ஸ்லூசன்ட்டோட பாடி பார்ட்ஸை ஹோம்லேண்டர் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்றான். அந்த பிளான்காக பாடி பார்ட்ஸை ஒரு பெட்டியிலையுமே போட்டு லாக் பண்றான். கடைசியா அந்த இடத்தையுமே பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு புச்சர் கிளம்பிட்டான். ஸ்டார்லைட் பயத்தோடைய ஸ்டில்வெல் ஆபீஸ்க்கு போறா. ஸ்டில்வெல் ஸ்டார்லைட் அன்னைக்கு நைட் காப்பாத்தின பொண்ணு யூடியூப்ல ஸ்டார்லைட் வீடியோவை பார்த்துட்டு தானா முன்னாடி வந்து நடந்த உண்மையை சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. இதனால இப்ப ஸ்டார்லைட் எந்த ப்ராப்ளமும் இல்லாம தப்பிச்சுட்டா. அதோட மக்கள் மத்தியில ஸ்டார்லைட்டோட ரேட்டிங்கும் பயங்கரமா அதிகமாகி இருக்கு. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த செத்தன் எவன் இனிமேல் எப்படிலாம் ஸ்டார்லைட்டை ப்ரோமோட் பண்ணலான்னு பல ஐடியாஸை சொல்றாங்க. அதோட ஸ்டார்லைட்க்கு ஒரு புது சூட்டையுமே வாக்டோட டிசைனர் ரெடி பண்ணியிருக்காங்க. அரைகுறையா இருக்க அந்த சூட்டை பார்த்ததும் ஸ்டார்லைட்க்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸ்டில்வெல் வாக்ட்காக சில விஷயங்களை நீ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், நீ இந்த சூட்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்லைட்டால அதை மறுக்க முடியல. டிவியில ஷாக்வேவுக்கும் ஏ ட்ரெயினுக்கும் நடக்க போற வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரேஸ் பத்தி ஆட்ஸை வாக்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹியூவி பிரெஞ்சியை வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள போறான். ஹியூவி அவனோட ரூம்ல த செவனோட பொம்மை போஸ்டர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளுறான். போஸ்டர் எல்லாம் கோவத்துல கிழிச்சு போட்டுட்டான். அப்ப ஹியூவி அப்பாவும் அங்க வந்துட்டாரு. ஹியூவி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதை பார்த்த அப்பா எங்க கிளம்புறேன்னு கேட்க ஹியூவி கொஞ்ச நாளைக்கு நான் வெளில போறேன், ஆனா எங்க போறேன்னு தெரியலன்னு சொல்றான். ஹியூவி அப்பா அவனை தடுக்க ட்ரை பண்றாரு. அதனால ஹியூவி அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு கிளம்புறான். போகும்போது அப்பாட்ட சாரி மட்டும் கேட்டுட்டு கிளம்புறான். ஒரு ஜெயில திடீர்னு பிரிசனர்ஸ்குள்ள சண்டை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த சண்டைய ஜெயில வார்டனா இருக்க மார்வின் டி மதர்ஸ் மில்க்ன்றவன் வந்து தடுக்கிறான். சண்டைய அழகா ஹேண்டில் பண்ணி எம்எம் தடுத்துட்டான். புச்சர் மதர்ஸ் மில்க பாக்குறதுக்காக வந்திருக்கான். எம்எம்க்கு புச்சரை பார்த்ததுமே ஏன்டா வந்தன்ற மாதிரி தான் இருக்கு. புச்சர் அண்ட் எம்எம் முன்னாடியே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. புச்சர் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண கூப்பிட எம்எம் இப்பதான் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட ஒய்ஃப் மோனிக் கூட திரும்பி வந்துட்டா, என்னோட லைஃபை நான் கெடுத்துக்க விரும்பலன்னு சொல்றான். புச்சர் சூப்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தானே வரமாட்டேன்னு சொல்றேன், நாங்க இந்த வாட்டி டிரான்ஸ்லூசன்ட்டை காலி பண்ணிட்டோம், அவன் சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லியிருக்கான், அதை வச்சு கரெக்டா பிளே பண்ணா வாக்ட மொத்தமா காலி பண்ணிடலாம்னு சொல்றான். எம்எம் நீ பெக்காக்காக ஹோம்லேண்டரை பழிவாங்க தானே இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல புச்சர் உனக்கும் இதெல்லாம் பண்ண ஒரு காரணம் இருக்கு மறந்துடாதன்னு சொல்றான். புச்சர் போன வாட்டி மாதிரி மறைச்சி பொய் சொல்லிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம், மேலோரிக்கு நடந்தது இந்த வாட்டி யாருக்கும் நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணி தரான். எம்எம் பிரெஞ்சி வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்ல புச்சர் பிரெஞ்சியை பார்த்தே பல வருஷமாச்சின்னு போய் சொல்லி எம்எம் ஒத்துக்க வச்சுட்டான். நியூஸ்ல செனட்டர் இப்ப சூப்ஸ் மிலிட்டரிக்குள்ள வர்றது தான் நல்லதுன்னு பேசிட்டு இருக்காரு. ஸ்டில்வெல் அவங்களோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஹோம்லேண்டருக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸ்டில்வெல் ஹோம்லேண்டர் பிரஸ்ல பேச வேண்டிய பாயிண்ட்ஸை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாயிண்ட்ஸை பேச ஹோம்லேண்டருக்கு பிடிக்கல. எனக்கே பேச தெரியும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றான். ஸ்டில்வெல் அந்த பாயிண்ட்ஸை வாக்டோட சிஇஓ ஸ்டான்ஃபோர்ட் எக்கர் தான் பர்சனல்
பர்சனலா எழுதுனதுன்னு சொல்ல ஹோம்லேண்டர் அந்த பாயிண்ட்ஸையே பேச ஒத்துக்கிட்டான். புச்சர் அண்ட் எம்எம் ஏ ட்ரெயினோட கேர்ள் ஃபிரெண்ட் பாப்க்ளா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சர்வைலன்ஸ் வேன்ல மறைஞ்சிருந்து அவளோட வீட்டை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹிவியும் பிரெஞ்சியும் வரானுங்க. அப்ப எம்எம் அண்ட் பிரெஞ்சி பார்த்துக்கிட்டதும் தாறுமாறா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. புச்சருக்கு கூட அந்த சண்டையை தடுக்கிறது கஷ்டமா இருக்கு. எம்எம் மேலரியோட கிராண்ட் கிட்ஸ்க்கு நடந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்ல பிரெஞ்சி அது தெரியாம நடந்தது, அது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து எம்எம்க்கு அவனோட ஒய்ஃப் மோனிக் கால் பண்ண உடனே எம்எம் காலை அட்டன் பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சி பேசுறான். அதை கேட்ட பிரெஞ்சிக்கும் புச்சருக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. அப்புறம் புச்சர் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்க வைக்கிறான். பாப்க்ளா அவளோட வீட்டுக்கு வர அங்க அவளோட வீட்டு ஓனர் வந்து போன மாசம் வாடகையை இன்னும் தரலன்னு சொல்ல பாப்க்ளா சீக்கிரமா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. எல்லாத்தையும் வேன்ல இருந்து 4 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. புச்சர் பாப்க்ளா வீட்டுக்குள்ள கேமராஸை ஃபிக்ஸ் பண்ண தான் பிளான் பண்ணியிருக்கான். ஹியூவி நம்ம கேமராஸை கொண்டு போய் வைக்க தேவையில்ல, ஒரு வீட்டுல இருக்க எல்லா டெஸ்க்டாப்லயும் ஸ்மார்ட் டிவிலையும் கேமரா இருக்கும். எனக்கு பாப்க்ளா வீட்டோட வைஃபை ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கு நான் அவளோட வீட்டுக்குள்ள 5 நிமிஷம் போயிட்டு வந்தா போதும்னு சொல்றான். பாப்க்ளா வீட்டுக்கு எம்எம் அண்ட் ஹியூவி புது ரவுட்டரை சேஞ்ச் பண்ணி கொடுக்க வந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி வந்து உள்ள போறானுங்க. பாப்க்ளா ஒரு பழைய ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், ஆனா இப்போ அவங்க மார்க்கெட் குறைஞ்சிட்டு அதான் வாடகை வீட்டுல இருக்காங்க. ஹியூவி பாப்க்ளா டெஸ்க்டாப்குள்ள லாகின் பண்ணி கேமராஸை ஹேக் பண்ணிட்டான். இப்ப வேன்ல இருந்து பாப்க்ளா வீட்டுல நடக்கிற எல்லாத்தையுமே த பாய்ஸால பார்க்க முடியும். வேலையை முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வெளில போறானுங்க. அப்ப ஆப்போசிட்ல ஏ ட்ரெயின் வந்துட்டான். ஹியூவி மாட்டிக்கிட்டோமோன்னு ஷாக்ல இருக்கான். ஆனா ஏ ட்ரெயினுக்கு ஹியூவி மூஞ்சி கூட ஞாபகத்துல இல்ல. அப்புறம் எம்எம் ஷாக்ல இருக்க ஹியூவியை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். குவீன் மேவ் சில ஜிம் பாய்ஸ் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்து தாறுமாறா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மேவுக்கு ஒரு கால் வருது. உடனே அவளும் கிளம்புறா. ஹோம்லேண்டரும் மேவும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக ஒரு கிரைம் சீனுக்கு தான் வந்திருக்காங்க. ஹோம்லேண்டர் டிரான்ஸ்லூசன்ட்டை 2 நாளா காணும், ஏன் யாருமே கவலைப்படலன்னு கேட்க மேவ் த 7 மெம்பர் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா அது வாக்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றா. மேவ் உள்ள போனதும் அந்த டெரரிஸ்ட் சரண்டர் ஆகிட்டான். ஆனாலும் ஹோம்லேண்டர் அவனை குத்தி கொன்னுட்டான். ஹோம்லேண்டர் அப்புறம் கன்னை எடுத்து மேவ் மேல ஃபயர் பண்றான். ஏன்னா அப்பதான் அந்த டெரரிஸ்ட் தான் முதல்ல அட்டாக் பண்ணான்னு சொல்லி இவங்க தப்பிக்கலாம். குவீன் மேவுக்கு ஹோம்லேண்டர் பண்ணது பிடிக்கல, இருந்தாலுமே அவன்கிட்ட அதெல்லாம் அவளால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஏ ட்ரெயினும் பாப்க்ளாவும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வேன்ல இருந்து பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஏ ட்ரெயின் அப்செட் ஆகி பாப்க்ளாவை தடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு நடக்க போற ரேஸ்ல ஷாக் வேவ்ட்ட தோத்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. ரேஸ்ல தோத்துட்டா த 7ல கூட ஏ ட்ரெயினால இருக்க முடியாது. ஏ ட்ரெயின் காம்பவுண்ட் வி எங்க இருக்குன்னு கேக்குறான். பாப்க்ளா அது வேணாம், போன வாட்டி அதை எடுத்துக்கிட்டப்ப நீ கண்ட்ரோல் இல்லாம ஒரு பொண்ணு மேல மோதி அவளை கொன்னுட்டேன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு இருக்க ஹியூவிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏ ட்ரெயின் ரேஸ்ல தோக்க விரும்பல, அதனால ரேஸ்க்கு முன்னாடி காம்பவுண்ட் வி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏ ட்ரெயின் பாப்க்ளாவை நாளைக்கு ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்றான். அதை கேட்ட பாப்க்ளா கோவப்படுறா. ஏன்னா நாளைக்கு பாப்க்ளா தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றதா ஏ ட்ரெயின் சொல்லியிருந்தான். இப்ப ஏ ட்ரெயின் ஸ்டில்வெல் அதுக்கு இன்னும் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டான். பாய்ஸ்க்கு காம்பவுண்ட் வின்றது சூப்ஸ்கான ஸ்டெராய்டுன்றது மட்டும் புரியுது. பாப்க்ளா காம்பவுண்ட் வியை கொண்டு வந்து கொடுக்கறா. அதை வாங்கிக்கிட்டு ஏ ட்ரெயினும் கிளம்புறான். பாய்ஸ் காம்பவுண்ட் வீனா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க ஏ ட்ரெயின்ட்ட இருக்க காம்பவுண்ட் வியை எடுக்க முடிவு பண்ணிட்டானுங்க. அடுத்த நாள் ஏ ட்ரெயின் அண்ட் ஷாக் வேவ்க்கான ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்க போகுது. பாய்ஸ் டீமும் அந்த இடத்துக்கு ஏ ட்ரெயின் கிட்ட இருக்க காம்பவுண்ட் வியை அவனுக்கே தெரியாம எடுக்க அங்க வந்துட்டானுங்க. ஹியூவி ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி நடிச்சு உள்ள போறான். பாப்க்ளா வீட்டுல இருந்து அந்த ரேஸை பயங்கரமா குடிச்சுக்கிட்டே டிவில பார்த்துட்டு இருக்கா. பிரெஞ்சி வென்டிலேட்டர் வழியா ஏ ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இருக்க ரூம் கிட்ட வந்துட்டான். ஏ ட்ரெயினோட பிரதர் நேத்தன் பிராங்க்லின் தான் ஏ ட்ரெயினுக்கு பிராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான். ரேஸை பார்க்க அங்க ஸ்டார்லைட் புது சூட்டோட வந்திருக்கா. கூட பிளாக் நாயரும் வந்திருக்கான். குவீன் மேவ் இன்டர்வியூல மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா நாங்க யுஎஸ் மிலிட்டரிக்குள்ள போவோம்னு சொல்றா. ஹோம்லேண்டரும் அப்ப அங்க வந்துட்டான். பிளாக் நாயரும் ஸ்டார்லைட்டும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்டார்லைட் கூட போட்டோ எடுத்துக்கிறா. அப்ப ஸ்டார்லைட் அவளோட உடம்ப மறைக்கிறா. அதை பார்த்து சில பசங்க உடம்ப மறைக்காம நல்லா காட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்றானுங்க. ஸ்டார்லைட் கோவப்படுறா. ஆனா அப்ப ஆஷ்லி அவளை தடுத்துட்டா. ஹோம்லேண்டர் மேவ் கிட்ட எதுக்காக நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்னு தெரியல, ஆனா நீ வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா அதை என்னால தாங்கிருக்கவே முடியாதுன்னு சொல்றான். மேவும் சிரிச்சுக்கிட்டே பயங்கர அப்செட்டோட அங்க இருந்து கிளம்பிட்டா. ஏ ட்ரெயின் ரேஸ் நடக்க போற கிரவுண்டுக்கு வந்துட்டான். உடனே புச்சர் பிரெஞ்சியை ஏ ட்ரெயின் பேக்ல இருக்க காம்பவுண்ட் வியை எடுக்க சொல்றான். ஹியூவி அங்க போயிட்டு இருக்க ஸ்டார்லைட்டை பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு ஸ்டார்லைட் தான் பார்க்ல அவன் மீட் பண்ண ஆனின்னு தெரியுது. ஆனி பிரெஞ்சி இருக்க ரூம்குள்ள போக போறா. அப்ப ஹியூவி ஆனியை கூப்பிட்டு அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பிரெஞ்சி மாட்டிக்காம இருக்க ஹியூவி ஆனியை கூப்பிட்டுட்டு தூரமா போறான். பிரெஞ்சி ஏ ட்ரெயின்
பேக்ல எல்லாம் தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே காம்பவுண்ட் வி இல்ல. ஸ்டார்லைட்டும் ஹியூவியும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்லைட் உண்மையான ஹீரோவா இருக்க ஆசைப்பட்டா. ஆனா வாக்ட பொறுத்த வரைக்கும் ஹீரோவா நடிச்சா மட்டும் போதும், அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹியூவி ஸ்டார்லைட் பர்சனலா பேசுறத மத்தவங்க கேட்காம இருக்க மைக்க ஆஃப் பண்ணிட்டான். ஆனிக்கு ஹியூவிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு, அதனால அவளோட போன் நம்பரை அவனுக்கு கொடுத்துட்டு கிளம்புறா. ஷாக்வேவும் இப்ப ஸ்டேடியம்க்கு வந்துட்டான். ஏ ட்ரெயின் டக்குன்னு ஒரு செகண்ட்ல போய் காம்பவுண்ட் வியை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். வந்ததுமே பயங்கர ஆக்டிவா நடந்துக்கிறான். அதை பார்த்த புச்சருக்கு அவங்க பிளான் சொதப்பிக்கிச்சுன்னு புரிஞ்சிட்டு பாப்க்லா அவளோட வீட்டுல என்னமோ டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிளம்புறான். ரேஸ் ஆரம்பிக்க போது மக்கள் எல்லாருமே ரேஸ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா புச்சர் மட்டும் ஹோம்லேண்டரை பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்க்கறத ஹோம்லேண்டருமே பார்க்கறான், ஆனா பெருசா எடுத்துக்கல. ரேஸ் ஆரம்பிச்ச ஒரே செகண்ட்லயே ரேஸ் முடிஞ்சிட்டு யாரு வின் பண்ணான்னு ஸ்லோ மோஷன் வீடியோல போட்டு பார்த்தா ரேஸ்ல ஏ ட்ரெயின் தான் வின் பண்ணியிருக்கான். பாய்ஸ் இப்ப கிளம்பிட்டாங்க. அப்ப கால் பண்ணி புச்சர் கிட்ட பாப்க்லா காம்பவுண்ட் வியை எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கான்னு சொல்லி உடனே வர சொல்றான். பாப்க்லா டிவில ஏ ட்ரெயின் இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு வின் பண்ணதை எந்த பொண்ணு கூட செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்க ஏ ட்ரெயின் எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு போய் சொல்றான். அதை கேட்ட பாப்க்லாக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. உடனே பாப்க்லா காம்பவுண்ட் வியை சிரிஞ்சியில எடுத்து அதை அவளோட கால்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் பாப்க்லா வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கானுங்க. பாப்க்லா அவளோட கிளாவை வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹவுஸ் ஓனர் வீட்டோட வாடகையை கேட்டு அங்க வந்திருக்கான். ஹவுஸ் ஓனர் பாப்க்லாவோட மாடலிங் போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓவரா வழிறான். அதை பாப்க்லாவும் கவனிக்கிறா. பாப்க்லா அந்த ஹவுஸ் ஓனர் கூட ஒன்னா இருக்க முடிவு பண்ணி அவனையும் டெம்ப்ட் பண்றா. பாப்க்லா அந்த ஹவுஸ் ஓனர் கூட ஒன்னா இருக்கும் போது அவளோட பேக்க அவனோட ஃபேஸ்லயே வச்சு அழுத்துறா. எல்லாத்தையும் பாய்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹவுஸ் ஓனரால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறான். ஹியூவி அவனை காப்பாத்த போலான்னு நினைக்கிறான். ஆனா புச்சர் தடுத்துட்டான். பாப்க்லா வியை எடுத்துக்கிட்டதால என்ன பண்றோன்னே தெரியாம அவளோட ஃபுல் பவரை கொடுத்து ஹவுஸ் ஓனர் மூஞ்சிய நசுக்கி தள்ளிட்டா. பாப்க்லா அப்புறமா அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிட்டா. உடனே பிரெஞ்சி அண்ட் புச்சர் பாப்க்லா வீட்டுக்கு போறானுங்க. ரெண்டு பேரும் பாப்க்லா கிட்ட வந்து அவளை மிரட்டி எங்களுக்கு காம்பவுண்ட் வி பத்தி எல்லாத்தையும் சொன்னா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றானுங்க. ஹோம்லேண்டர் ஸ்டில்வெல கூப்பிட்டு கடலுக்கு அடியில தி டீப் கண்டுபிடிச்ச டிரான்ஸ்லூசன்ட்டோட பாடி பார்ட்ஸை காட்டுறான். ஹோம்லேண்டர் இதை பண்ணவனுங்க பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்றான். ஏன்னா ஹோம்லேண்டரால ஜிங்கை தாண்டி பார்க்க முடியாது. அந்த பாக்ஸ் ஜிங்கால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸ்ல கம்மிங் ஃபார் யூன்னு எழுதப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. சோ இதை பண்ணவனுங்க ஹோம்லேண்டரை காலி பண்ண நினைக்கிறானுங்கன்னு அவனுக்கு தெரியுது. இதோட தி பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.